நான் ஒரு வீட்டில் செய்த பர்கரை இந்த பெட்டியிலும் ஒரு உணவகம் பர்கரை அந்த பெட்டியிலும் அடுத்த 2 வாரங்களுக்கு வைக்கப் போகிறேன். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஓகே, 2 வாரங்கள் முடிந்துவிட்டன. என்ன நடந்தது என்று பார்ப்போம். வீட்டில் செய்த பர்கரை இப்போது அடையாளம் கூட காண முடியவில்லை. அது முழுமையாக அழுகிவிட்டது. அதில் பூஞ்சை மற்றும் காளான்கள் நிறைந்துள்ளன, மேலும் அதன் வாசனையும் மிகவும் மோசமாக உள்ளது. இந்த உணவக பர்கர் எப்படி இருக்கிறது? இது அப்படியே இருக்கிறது. அதே பன், அதே இறைச்சி துண்டு பேட்டி. பூஞ்சை அல்லது காளான் வந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இது ஏன் நடந்தது? ஏனென்றால் வீட்டில் செய்த பர்கரில் உயிர் இருக்கிறது. அதில் ஊட்டச்சத்துக்களும் என்சைம்களும் உள்ளன. எனவே அது உண்மையான உணவு என்று தெரிந்து பாக்டீரியாக்கள் அதை நோக்கி வருகின்றன. மறுபுறம் இந்த உணவக பர்கரில் பதப்படுத்தும் பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் அதிகமாக உள்ளன. அதனால் பாக்டீரியாக்கள் அதை தொடக்கூட மறுக்கின்றன. சுருக்கமாகச் சொன்னால், உண்மையான உணவு என்பது காலப்போக்கில் அழுகிவிடும். அது அழுகவில்லை என்றால் அது உணவே இல்லை. பூஞ்சைகளுக்கே அது வேண்டாம் என்றால் உங்களுக்கும் அது வேண்டாம்.